உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமாம், எல்லாரும் கையை கூப்பி சொன்னால் தப்பு இல்லைல்ல? ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி. பாஸ்டர் இல்லாமல் இங்கே நிற்கிறது இல்லை, பாஸ்டரோடு சேர்ந்து நானும் நிற்கிற மாதிரி இருக்கிறேன். அவரோட உயரத்துக்கு மைக்கு வச்சா நான் எவ்வளோ என் இடத்துக்கு இறக்க வேண்டிய இடத்துக்கு நான் இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோடு கூட இந்த நாளில் இந்த சபையில் இருக்கிறது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. கடவுள் நல்லவர், அவர் எப்போதுமே மாறாதவர். அவர் காட் இஸ் அன்சேஞ்சிங் காட், அவர் என்றைக்குமே மாறாதவர். ஸோ ஆகையால் முதலாவதாக அருமையான சபை போதகருக்கும் அப்புறம் அவருடைய குடும்பத்தாருக்கும் சபையினுடைய மூப்பர்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நம்ம நேரம் செய்திக்குள்ளே போயிடுவோம், சரியான நேரத்துக்குள்ளே நம்ம முடிப்போம். யாத்திராகமும் 20:19 செய்திக்குள்ளே நாம் போகிறதுக்கு முந்தி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். யாத்திராகமும் 20:19 வாசிமா. மோசேயை நோக்கி நீர் எங்களோட பேசும், நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. அப்பா, தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபையில சில நேரங்கள் நம்முடைய காதுகளை சரியா திறந்து கொடுக்கிறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. மோசே மலையிலிருந்து கீழே இறங்கும் போது தேவனோடு கூட இருந்துட்டு 40 நாள் கீழே இறங்கி வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, மோசேனுடைய முகத்தை அவங்க பார்க்குறாங்க. ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்தாவே இவங்க தேவனோட இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிய வந்துடும். தேவனோடு கூட இருக்கிறவருடைய முகங்களை தேவன் வித்தியாசப்படுத்தி காட்டுவார். தேவனுடைய பாதத்துல தேவனுடைய சமூகத்துல இருக்கிறாங்களா இல்லையான்னு அகத்தில இருக்கிறதெல்லாம் முகத்தில வெளிப்பட்டு விடும். ஜனங்க மோசே பார்த்து சொல்றாங்க, மோசே நீர் எங்களோட பேசாதிரும் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா இவங்க சொல்றாங்க, மோசே நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீங்க என்கிட்ட பேசுங்க, எவ்வளவு நாளும் நான் கேட்கிறோம். உங்களுக்கு நான் சொல்லட்டுமா, நம்ம கையில் இருக்குதே இந்த செல்போன், இந்த செல்போனை நீங்க எடுத்து கால் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த செல்போன் 10,000 வாங்கியிருக்கலாம், 5,000 நீங்க வாங்கியிருக்கலாம், 30,000 இருக்கலாம், 1,00,000 ரூபாய் கொடுத்து இந்த செல்போனை நீங்க வாங்கியிருக்கலாம். இந்த செல்போனை வச்சு உலகத்துல யாருக்கிட்ட வேணாலும் நீங்க பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், எவ்வளவு தூரம் வேணாலும் பேசலாம். ஆனா இந்த இவ்வளவு காஸ்ட்லியான செல்போன்ல தொடர்பு கொள்ள முடியாத ஒரே ஒரு நபர்னா ஆண்டவரை மட்டும்தான். இது கூட பேச முடியாது. அவரோட பேசுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, அது ஜெபம் மட்டும்தான். அவரோடு கூட பேசுறதுக்கு ஜெபம் மட்டும்தான். ஆனா அப்படி பேசும்போது, இந்த செல்போனோட பேசும்போது நமக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம போன் பண்ணுவோம் இல்ல, போன் பண்ணும்போது என்ன வரும்னா சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதுன்னு வரும். வருமா வராதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட பேச முடியுமா? பேச முடியாது. அடுத்து என்ன வரும் அப்படின்னா, தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார்னு. பேசலான்னு நினைச்சீங்கன்னா கூட என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா அந்த நபர் அழைப்புகள் நிராகரிக்கப்படுதுன்னு வரும். அப்படிதானே? அழைப்புகள் நிராகரிக்கப்படுது. இப்படி நீங்க அந்த செல்போனை பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில உங்கள் வாழ்நாள்ல என்னென்னலாம் தோணுதோ, அதாவது இப்பொழுது சில இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, சில இடத்துல நம்மளோட அழைப்பை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் நம்பரை மாத்தி போட்டுருவோம், தொடர்பு எல்லைக்கு வெளியில இருந்துருவோம். இப்படி இருக்கும்போது எப்படி அவங்களோட பேசினாலும் பேச முடியாம போயிருமோ, அதே போல கடவுள் கூட நிறைய பேரோட பேசணும்னு அவர் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஆனா நாம சில நேரம்
நம்முடைய சுயத்தினால, சுய லாபத்தினால, விருப்பம் இல்லாதனால, கவலையினால, கண்ணீர்னால, வேதனையினால, வியாகுலத்தினால, உபத்திரவத்தினால, துன்பத்தினால, துயரத்தினால நாம சில நேரம் ஆண்டவரோட பேசுறதுக்கு இஷ்டப்படுறது இல்லை. ஆண்டவர் பேசுறத கேட்கறதுக்கும் விருப்பம் இல்லை. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். சில நேரம் அவர் எத்தனையோ முறை நம்ம கிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா நாம அழைப்பை ரிஜெக்ட் பண்ணிடுறோம், துண்டிச்சிடுறோம், இல்லைன்னா தொடர்பு வெளியே போயிடுறோம். எவ்வளவோ விஷயங்கள் செய்யணும். கடவுள் கூட இந்த காலை வேளையில பேசணும்னு நினைக்கிறாரு, பேசணும்னு விரும்புறாரு. எத்தனை பேர் உங்களோட காதுகளை திறந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கடவுள் பேசணும்னு நினைச்சாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொன்னாங்க? மோசே, நீர் எங்களோட பேசும். மனுஷங்க பேசுற அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் இஷ்டம். உன் நண்பன் கிட்ட எவ்வளவு நேரம் பேசுற, உன் மனைவி கிட்ட எவ்வளவு நேரம் பேசுற, உன் கணவன் இடத்துல எவ்வளவு நேரம் பேசுற, உன்னை நேசிக்கிறவங்க கிட்ட, உன் தாய் கிட்ட, உன் தகப்பன் கிட்ட, உன்னுடைய பிள்ளைங்க கிட்ட மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேச தெரிஞ்ச நமக்கு தேவனோடு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. பிரியமா, விருப்பம் இல்லை. உண்மையிலே உங்க மனசாட்சியோட கூட, உங்க மனசாட்சி இந்த காலை நேரம் உங்களோட சரியாய், நேர்த்தியாய், செம்மையாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் பேசுமே ஆனால் நீ எவ்வளவு நேரம் தேவனோட பேசிட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னு உனக்கு தெரியும். என் கூட பேசணுங்கிற ஏதோ கடமைக்காக சபை இல்லை. சபைங்கிறது ஏதோ கடமை வந்து போற ஒரு சந்தை அல்ல. சந்தைக்கு வர மாதிரி வரது போறது. ஆண்டவரே என்னோட கூட பேசும். இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, ஆண்டவரே மோசே பார்த்து, நீர் என்னோட பேசும், நாங்க கேட்கிறோம், ஆனா கடவுள் எங்களோட பேசாதிருப்பாரா? இப்படி கூட ஜனங்க இருப்பாங்களான்னு யோசிப்போம். மனுஷன் பேசுற சத்தத்தை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் இஷ்டம். உனக்கு விருப்பமானவங்க பேசினா மணிக்கணக்கில் பேசுவேன். ஆனா கடவுளோட கூட பேசுறதுக்கு இஷ்டமா? கடவுள் உனக்கு நன்மையா தான் பேசணும் இல்ல, கடவுள் உனக்கு எதிரா, உனக்கு எதிர்ப்பா ஆண்டவர் பேசும்போது கூட எஸ் ஆண்டவரே சரி செய்துகிறேன்னு நம்மளை அர்ப்பணிச்சது உண்டா? இல்ல பிரியமான. கடவுள் நம்ம கூட பேசணும்னா நம்ம அர்ப்பணிக்கணும். அவர் நமக்கு சாதகமா தான் பேசுவார் இல்ல, அவர் பாதகமா கூட பேசுவார். அவர் நம்ம எச்சரித்து பேசுவார், நம்மளை கண்டித்து பேசுவார், நம்மளை உற்சாகப்படுத்தி பேசுவார், நம்ம உயிர்ப்பித்து பேசுவார், நம்ம ஊக்குவித்து பேசுவார், நம்மளை உசுப்பி பேசுவார். அவர் பேசுறது எதுவானாலும் நான் கேட்கிற ஆண்டவரேன்னு நம்மளை அர்ப்பணிக்கணும். அதுதான் தேவன் விரும்புறார். ஆனா இவங்க சொன்னாங்க, நீர் பேசும் நாங்க கேட்கிறோம், ஆனா கடவுள் பேசினா நாங்க செத்து போயிருவோம்னு சொன்னாங்க. யோசித்து பாருங்க, கடவுள் பேசினா செத்து போயிருவாங்களா? செத்தவர்கள் உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய வார்த்தை, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறது தேவனுடைய வார்த்தை. அது அவர்களை உயிர்ப்பித்து, அவர்களை ஊக்குவித்து, அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்களை உந்தி, அவர்களை உசுப்பி தள்ளுகிறது தேவனுடைய வார்த்தை. அவர் பேசுற சத்தத்தை கேட்கறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் இல்லை. புரியுமா? இஷ்டம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க எங்களோடு கூட பேசுவோம், கர்த்தர் பேசாதிருப்பாராக. பேசினா செத்து போயிடுவோம்னு நினைச்சாங்க. பேசினா செத்து போயிடுவோம். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு நீங்க எது பேசினாலும் நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆமா. உங்களுக்கு தெரியுமா ஒரு நல்ல பாடல் இருக்குது, பேசும் தெய்வம் நீ. பேசும் தெய்வம் எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? நீங்க பாக்குறது பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குது. என்னமோ நான் ஏதோ வேற காட்டுல இருந்து என்ன புஷ்னு வந்த மாதிரியே பாக்குறீங்க, எனக்கு பயமா இருக்குது. சொல்லுங்க, பேசும் தெய்வம் நீர். எத்தனை பேர் அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டா இல்லையா? அது அழகான ஒரு பாடல் இல்ல? ஆனா அந்த பாட்டை எழுதுறவங்க ஒரு வரியை மட்டும் பிப்ளிக்கலா தப்பு பண்ணிட்டாங்க. மற்ற ஒவ்வொரு வரிகளும் வைர வரிகள், ஒவ்வொரு வரிகளும் ஆச்சரியமான அந்த அந்த மாதிரி பாடல் எல்லாம் எழுதுறதுக்கு இன்னைக்கு இல்ல. இன்னைக்குதான் யார் எழுதினாலும் பாட்டு, எவன் எழுதினாலும் பாட்டு, எதுவும் பாட்டு. பாட்டுனா அப்படி இருக்க கூட பிரியமானவர்களே. பாட்டுனா அதுல போதனை இருக்கணும், அதுல புத்திமதி இருக்கணும். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்றதுதான் பாடல். நம்மள செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணிக்கிறது இல்ல பாட்டு. மோசே 32 அதிகாரத்துக்கு முன்னால் இருக்கிற எல்லாத்தையும் எழுதி, இவைகள் எல்லாவற்றையும் எழுதி மோசே அவர்களுக்கு பாட்டாக கொடுத்தாராம். பாட்டாக எழுதி கொடுத்தாராம்.
போதனைகள் தான் பாடலா வரணும் பிரியமா. அதுதான் இன்னைக்கு வர எந்த பாட்டுமே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மனசுல நிக்க மாட்டேங்குது. ஆனா அந்த நாட்கள் இந்த பாட்டுலாம் இன்னைக்கு இருக்குது. அதுல என்ன இருக்குது எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா என்னோட கூட? பேசும் தெய்வம் நீர். அடுத்த வரி என்ன? பேசாத கல்லோ மரமோ அல்ல. அப்போ கல்லு பேசுமா பேசாதா? பேசுமா பேசாதா? மரம் பேசுமா பேசாதா? ஆனா பைபிள் சொல்லுது பேசும். அப்படிதானா? நீங்கள் பேசாவிட்டால் இந்த கல்லுகள் பேசும். கல்லுகள் எல்லாம் ஜிபி. இன்னைக்கு உங்க செல்போன்ல இத்தனை ஜிபி அத்தனை ஜிபின்னு வச்சிருக்கீங்கல்ல, அந்த ஜிபி எல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, எப்போ நதிகள் புறப்பட்டு கல்லுங்க ஒன்னோட ஒன்னா உருண்டு அது உடைஞ்சி மணலா மாறி மணல் மண்ணா மாறி மண்ணுக்குள்ள டஸ்டுக்குள்ள சிலிக்கான்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த சிலிக்கானை வச்சுதான் உங்களுடைய மெமரி கார்டெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. அந்த மெமரி கார்டுல சிலிக்கானை வச்சுதான் மெமரி. அப்போ எல்லா கல்லுகளுக்குள்ளேயும் மெமரி பண்ணக்கூடிய அந்த பொருள் இருக்கிறது. அதுதான் கல்லுகள் கூட ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். நீங்க பேசுறது காற்று நீங்க கூட பேச்ச ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். மண்ணு துர்மார்க்கனுடைய பேரை தேவன் புழுதியில எழுதி வைக்கிறார். புழுதியில எழுதுறாருன்னா என்ன? ரெக்கார்ட் பண்றாருன்னு அர்த்தம். நீங்க போங்க, ஒரு ஊருக்கு போனீங்கன்னா சுவிசேஷத்தை சொல்லுங்க, கேட்டா பாரு, கேட்காட்டு என்ன பண்ணுங்க, உங்க காலில் இருக்கிற தூசை உதறிட்டு வந்துருங்க. அது சாட்சி சொல்லும். ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துருங்க. உங்க காலடி போய் வச்சுட்டு வந்துருங்க, ரெக்கார்ட் ஆயிடும். நான் அப்புறம் பார்த்துக்குவேன். நீங்கள் பேசாவிட்டால் இந்த கல்லுகள் பேசும். உத்தரம் சாட்சி கொடுக்குமா? உத்தரம் சாட்சி கொடுக்கும். அதனால பிப்ளிக்கலா இந்த ஒரு வரி மட்டும் தான் தவறு. இந்த ஒரு வரி மட்டும் தான் தவறு. அப்ப நம்ம இப்படி செய்வோம். எழுந்திருக்கலாமா? எல்லாரும் இல்ல எழுந்திருக்கலாமா? பேசும் தெய்வம் நீர், பேசாது இருக்க முடியாது உம்மால். சொல்லுங்க, பேசாது. எத்தனை பேர் கூகுள் மேப் யூஸ் பண்ணி பார்த்திருக்கீங்க? கூகுள் மேப் எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க? மற்றவங்க எல்லாம் யூஸ் கை தூக்கி காட்டணும். கை தூக்கலன்னா நான் நம்ப மாட்டேன். சொல்லுங்க, கூகுள் மேப். இப்ப நான் கூட வரும்போது கூகுள் மேப் போட்டு தான் வந்தேன். வந்தா ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட், நீங்க வரக்கூடிய ஸ்ட்ரீட்டை மாறிட்டீங்கன்னா என்ன சொல்லும்? ராங்னு சொல்லும். அப்புறம் முதல்ல பக்கத்துல கை கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க முதல்ல. ஏன்னா உங்க முகத்தை பார்த்தா பயமா இருக்குது. எங்கேயோ அடிச்சு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. என்னத்துக்கு இந்த ஆளு, ஏன் இந்த ஆளை கூட்டின்னு வந்தீங்க, எதுக்கு கூட்டின்னு வந்தீங்கன்ற மாதிரி தெரியுது. பக்கத்துல பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க முதல்ல. சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, நீங்க கேட்டிருப்பீங்க, மறுபடியும் திரும்பி உங்களை கேட்டிருக்க மாட்டாங்க. தயவுசெய்து திரும்பியும் கேட்டுருங்க அவங்கள, நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்ப அவங்க பதில் சொல்லட்டும், நான் நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. இவ்வளவு சீரியஸா இருந்தா சபை எப்படி சார் நடத்துறது? பின்னால முன்னால பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கீங்களா கேளுங்க. அவங்க பதில் சொன்னாங்களா பாருங்க. பதில் சொன்னாங்களா? நல்லா இருக்கிறேன்னு சொன்னாங்களா? ஓகே ஜூட். இப்போ கூகுள் மேப்பை நான் போட்டேன்னு வச்சுக்கேன். கூகுள் மேப்பை நான் போட்டேன்னா, நான் போக வேண்டிய இடத்துக்கு அங்க போட்ட உடனே ஒருவேளை போயிட்டே இருப்பேன். திடீர்னு வேற ஏதாவது ஒரு வழியில மாறி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, மிஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. மிஸ் ஆன உடனே அடுத்த ஒரு வழியை காட்டும். அப்படிதானே? இதுல போனா அங்க வரலான்னு. அதுக்கப்புறம் ஒருவேளை அதை கூட நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அது என்ன பண்ணும்? உங்களை மாதிரியே தான் இருக்கும் அது. ஏன்னா என்ன பண்ணும் அது? என்னப்பா எப்படிப்பா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அது இன்னொரு வழியை காட்டும். அதையும் மிஸ் பண்ணிட்டீங்க இளவு, அப்புறம் அது இன்னொரு வழியை காட்டும். அதையும் மிஸ் பண்ணி தொலைச்சிட்டீங்க, அப்புறம் இன்னொரு வழியை காட்டும். அது என்னைக்காவது ஒரு 4 முறை 5 முறை மிஸ் பண்ணணும். ஏண்டா உனக்கு பொழப்பு இல்லை, இதே தானா, ஏண்டா அப்படி என்னைக்கா திட்டி இருக்குமா? திட்டாது. அது முடிஞ்ச வரைக்கும் 100 முறை இல்லை, 1000 முறை மிஸ் பண்ணாலும் திரும்ப போக வேண்டிய இடத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். உன்னையும் கூட ஆண்டவர் எத்தனை முறை நீ மிஸ் ஆகியிருந்தாலும், ஒரு மிஸ்கைட் ஆகியிருந்தாலும், மிஸ்கம்யூனிகேஷன்ல நீ இருந்தாலும், உன்னை சரியான இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவருடைய வார்த்தை உன்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அவருடைய வார்த்தை உன்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இல்ல ஆண்டவரே என்னால முடியல, நான் விழுந்து போனேன், நான் அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன், நீ எத்தனை முறை ஆனாலும்
உன்னை ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். உன்னை விட்டு விலகவே மாட்டார். உன்னை விட்டு கொடுத்துடவே மாட்டார். அப்ப நீங்க சொல்லணும், பேசும் தெய்வம் நீர், பேசாது இருக்க முடியாது உம்மால். அவரால் பேசாம இருக்கவே முடியாது. நீ மாறுற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பார். நீ சரியாகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பார். கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து முழு இருதயத்தோடு ஆராதனையில சிரிச்ச முகத்தோடு கூட, மலர்ந்த முகத்தை எல்லாம் சீரியஸா வைக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரத்துல என்னோடு கூட சேர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே எங்களோடு கூட பேசுமா. மனசுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்ப என்னோட கூட பேசுங்கப்பா, எங்களோட பேசுமா. பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாதிருக்க முடியாது உம்மால். பேசும் தெய்வம் நீ. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி உண்மையா என்னோடு கூட சேர்ந்து மனசார இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, மோசே நீர் என்னோடு கூட எங்களோடு கூட பேசும். நாங்க கேட்கிறோம், கடவுள் எங்க கூட பேசாது இருப்பாராக, அவர் ஒருவேளை பேசினா நாங்க செத்து போவோம்னு சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து தூர விலகி இன்னைக்கு காலம் எல்லாரும் இணைஞ்சு சொல்லுவோம், பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாதிருக்க முடியாது உம்மால். பேசும் தெய்வம் நீ. கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாதிருக்க முடியாது உம்மால். பேசும் தெய்வம். என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாதிருக்க முடியாது உம்மால். பேசும் தெய்வம் நீ. ஒரு முறை கூட சேர்ந்து என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ,
மூழ்கி போகிற நேரம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. சமுத்திரத்தின் அலைகளின் மேல் நடக்க பழகிட்ட அந்த பேதுரு தன் அவிசுவாசத்தினால திடீர்னு அவன் கடலுக்குள்ள மூழ்கு போகிற நேரம் அவன் சொன்ன, ஐயரே, இயேசுவே என்று அவன் கூப்பிட்டான். பர்தேமியு குருடன், தன் வாழ்நாள் முழுதும் இருள், தன் வாழ்நாள் முழுதும் அந்தகாரத்தில் வாழ்ந்தவன். அவருடைய காலடி சத்தங்களை கேட்டவுடனே அவன் சொன்னான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இந்த காலை நேரம் உன் கூப்பிடுதல் அவருடைய பரலோக சமூகத்தை அசைக்கட்டும். பிரியமானவர்களே, அப்பா, நீங்க இல்லனா இல்ல, நீங்க இல்லனா இல்ல. ஆண்டவரே, இன்னைக்கு என்னோட கூட பேசுவீராக, என்னோடு கூட இடைபடுவீராக, என்னோட சம்பாசிப்பீராக, எங்களை சரிப்படுத்துவீராக, என்னை செப்பனிடுவீராக. என்னோடு கூட சேர்ந்து ஒரு முறை, சேர்ந்து ஒரே ஒரு முறை அமைதியா உணர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அன்பு சமுத்திரம் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி முழு இருதயத்தோடு கூட பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாதிருக்க முடியாது உம்மால், பேசும் தெய்வம் நீ, இயேசுவே, 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 என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ, இயேசுவே, 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 இயேசுவே. கரங்களை கூப்பி இயேசுவே, பேசாதிருக்க முடியாது உம்மா, பேசும் தெய்வம். நல்ல தெய்வனே, இந்த காலை நேரம் எங்களோடு கூட பேசுவீர். உங்களுடைய சத்தத்துக்கு எங்கள் காதுகளை திறந்து கொடுக்கணும். என்னோடும் எங்களோடும் நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் மறுபடியும் வாழ்த்துறேன். கடவுள் என்னோடு கூட பேசணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். போதும் பிரியமானவர்களே, மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு கேட்டு
நாம் இருந்த நாட்கள் எல்லாம் போதும், ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்ப்போம். இந்த செல்போன்ல 2 பட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த செல்போன்ல 2 பட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல ஒன்று டெலிட் பட்டன், அப்படிதானே? டெலிட். இன்னொரு பட்டன் சேவ் பண்றது. ரெண்டு பட்டன் ரொம்ப முக்கியமானது. சேவ் பட்டன் எதுக்கு வச்சிருக்குது அப்படின்னா, நல்ல விஷயங்களை எல்லாம், எதெல்லாம் உங்களுக்கு விருப்பமானதோ, எதெல்லாம் உங்களுக்கு நன்மையானதோ, எதெல்லாம் உங்களுக்கு சரியானதோ அதையெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிடணும். அப்படிங்கிறதா சேவ் பட்டன். டெலீட் பட்டன் எதுக்கு இருக்குதுன்னா, தேவையில்லாதது, விருப்பம் இல்லாதது, வேண்டாதது, சரியில்லாததெல்லாம் டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு அந்த பட்டன் இருக்குது. ஆனா இன்றைக்கு நாம என்ன பண்ணிட்டோம்னா, தேவையில்லாதது எல்லாவற்றையும் சேவ் பண்ணி வச்சுட்டோம், தேவையானது எல்லாம் டெலீட் பண்ணி விட்டுட்டோம். தேவையில்லாததெல்லாம் சேவ் பண்ணிட்டோம், தேவையானது எல்லாம் டெலீட் பண்ணிட்டதுனால தான் கடவுளுக்கும் நன்றியா இல்லை, மனுஷர்களுக்கும் நம்ம நன்றியா எல்லாம் போயிட்டு. நன்றி இல்லாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம டெலீட் பண்ணி விட்டோம். நமக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருப்பாங்க, நமக்கு எத்தனையோ பேர் உதவி செஞ்சிருப்பாங்க, நமக்கு எத்தனையோ பேர் உதவியா இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நாம இப்படி நினைச்சு சேவ் பட்டன்ல வச்சிருப்போம்னா, அதெல்லாம் நினைச்சு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கும் கூட இத்தனை வருடங்கள் உங்க வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளுக்கு எப்படி இருக்கணும்? நன்றி உணர்வோடு ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கணும். எனக்கு என்ன செஞ்சுட்டார் ஆண்டவர், என்ன பண்ணிட்டாரு, எனக்கு இன்னும் அப்படிதான் இருக்குது, ஒன்றும் மாறின மாதிரி தெரியல, ஒன்றும் வித்தியா, அதெல்லாம் இல்லை. உன்னை தாயின் கருவிலிருந்து இது வரைக்கும் பத்திரமாய் பாதுகாத்தவர். கரங்களை தட்டி தேவனம் பத்திரமாய் பாதுகாத்தத ஒருவேளை நீ நினைச்சேனா அவருக்கு நீ நன்றி சொல்லுவ, நீ அவருக்கு நன்றி சொல்லுவ. டெலிட் ஆயிட்டுச்சுன்னா நீ வருவ, உட்காருவ, போயிட்டே இருப்ப. சரி, இன்றைக்கு உங்களோடு கூட சங்கீதத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஆண்டவர் நமக்கு செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் அவ்வளவுதானே பைபிள்ல இருக்கு. வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அதுதானே வசனத்துல இருக்கு, இருக்கா இல்லையா? ஆமா, பைபிள் வாசிக்கும் போது முழுசா வாசிக்கணும். சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். இகாயோன் சேலா. இன்னொரு முறை சொல்லுங்க. இகாயோன் சேலா. இன்னொரு முறை. இகாயோன் சேலா. சேலா அப்படின்னா, சேலான்னா நிறுத்தி மறுபடியும் தொடரணும்னு அர்த்தம். நிறுத்தி மறுபடியும் தொடரணும்னு அர்த்தம். அல்லது ஒரு கருத்துக்கும் இன்னொரு கருத்துக்கும் 2 கருத்தையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு முந்தி ஒரு சின்ன இடைவேளை இருக்கும்ல, அந்த இடைவேளைக்கு பேர் தான் சேலா. மியூசிக்ல சங்கீதம் எழுதும் போது ஏறக்குறைய சங்கீத புத்தகத்துல 71 முறைக்கு மேல இந்த சேலாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆபகுக்னு ஒரு புஸ்தகம் இருக்குல்ல, ஆபகுக்னு ஒரு புஸ்தகம் இருக்குல்ல, அந்த ஆபகுக்குங்கிற புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 3 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது 3வது வசனம், 9வது வசனம், 12வது வசனத்துல 3 முறை இந்த வார்த்தை பயன்படுது. சேலா. சேலான்னா நிறுத்தி மறுபடியும் தொடரணும்னு அர்த்தம். ஒரு இடைவேளை விட்டு மறுபடியும் தொடர்னு அர்த்தம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்துக்கு போய் அங்க பாத்தீங்கன்னா, அதை இப்ப வாசிக்க வேண்டாம், அங்க போனீங்கன்னா யூதாவுக்கு 3 பிள்ளைங்க பிறந்தாங்க. யூதாவுக்கு 3 பிள்ளைங்க பிறந்தாங்க. மூத்த பிள்ளை பேரு ஏர், 2வது பிள்ளை பேரு ஓனாம், 3வது பிள்ளை பேரு சேலான்னு. சேலானா என்ன அர்த்தம்னா,
ஏற்கனவே 2 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு பிள்ளை பிறந்தான். அதனால அந்த பிள்ளைக்கு பேர் என்ன? சேலா. சேலான்னா இடைவேளைன்னு அர்த்தம், ஒரு சின்ன நிறுத்தம்னு அர்த்தம், நிறுத்தி மீண்டும் தொடர்ன்னு அர்த்தம். ஆக இப்போ இந்த ஆபகுக் புஸ்தகத்துல ஆபகுக் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அதாவது கோபத்தை ஆண்டவருக்கு நேரா கக்குன ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது, ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது, எதுக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவருக்கு நேரா பல கேள்விகளை கேட்டவர். ஏன் நடக்குது ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குதுன்னு சொல்லி அப்படி நடக்கும்போது கேட்கும்போது 1ஆம் அதிகாரத்துல அவருடைய ஆதங்கம் வெளிப்படுது. 3 அதிகாரம் தான் இருக்குது. 1 அதிகாரத்துல ஆபகுக்கினுடைய ஆதங்கம் வெளிப்படுது. 2ஆம் அதிகாரத்துல ஆபகுக்கினுடைய ஆசை இருக்குது. என்ன இருக்குது? ஆசை வெளிப்படுது. 3ஆம் அதிகாரத்துல ஆராதனை வெளிப்படுகிறது. சொல்றீங்களா என்னோட கூட சேர்ந்து? 1 அதிகாரம் என்னது? அவருடைய ஆதங்கம். 2ஆம் அதிகாரத்துல அவருடைய ஆசை. 3ஆம் அதிகாரத்துல தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டார். என்னன்னு 3ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்துல வாசிக்கிறீங்களா? 17 18. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும். சரி கவனிங்க, இங்க போனாலும் லும் 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 இருக்கும் பாருங்க. பைபிள்ல ஆனாலும் ஆகிலும் போனாலும் அப்படின்ற வரமேட இடமெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் பிரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஆபகுக் 1ஆம் அதிகாரத்துல தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினவர், 2ஆம் அதிகாரத்துல தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினவர், 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார், என்னப்பா ரொம்ப பேசுற, நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சைலண்ட் ஆயிட்டு இப்ப சொல்றாரு, பரவாயில்ல ஆண்டவரே, எது இருந்தாலும் இல்லாம போனாலும் நீர் என் கூட இருந்தா போதும். எத்தனை பேரு எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், இதுதான் யாருடைய மனசு? இது யாருடைய மனசு? ஆபகுக்கினுடைய மனசு. என்ன ஆண்டவரே, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, இது முடியுமா முடியாதா, இது ஆகுமா ஆகாதா, என்னோட ஆதங்கம் என்னோட ஆசை இந்த விருப்பம் எல்லாம் நிறைவேறுமா? இல்ல 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 இல்ல, பேசாம இரு, பேசாம இரு, சைலண்ட், கப்சுப்புன்னு இரு. பேசுறதுக்கு ஒரு நாள், பாஸ்டர் மேல போய் பார்த்தா பேசக்கூடாதுன்னு ஒரு நாளா எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு, பேசக்கூடாது. பேசுறதுக்கு ஒரு நாள், பேசாம இருக்கிறதுக்கு ஒரு நாள், அப்படித்தானே? எரியறதுக்கு ஒரு ஆளு, சேர்க்கிறதுக்கு ஒரு ஆளு, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காலத்தை தேவன் வச்சிருக்கிறார். அன்பானவர்களே, இப்ப ஆபகுக்கு பார்த்து பேசாம இருப்பா, பேசாம சொன்னா, எது இல்லாம போனாலும் நான் உம்மோட கூட இருப்பேன், நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும். நான் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர், MD and PhD. எங்க ஊர்ல சிஎம்சிக்கு பக்கத்துல கரிகிரின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க தொழு நோயாளிகளுக்குன்னு ஆரம்பிச்ச ஹாஸ்பிட்டல் அது. விரல இப்படி இருக்கும் முதல்ல, அப்புறம் இப்படி பண்ணி எல்லாம் பாருங்க, எல்லாம் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, ஓட்டு போட கேட்கல, எல்லாம் இப்படி இப்படி பாருங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆகி இப்படி. இப்ப கீபோர்டு வாசிப்பேன், அப்படியே இப்படி வச்சுக்கின்னு வாசி. வருமா? வராது. உங்களை பார்த்தா எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தவங்க மாதிரியே தெரியுது. ஏன் கைத்தட்டி பாடினா என்ன? நல்லா கைத்தட்டினா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி
பேர் கை தட்டல பாருங்க. இவ்வளவு சொல்லியும் 11 பேர் கை தட்டல. நான் என்ன சொல்றது? இன்னும் சேர்ந்து பாடுமா? உணர்ந்து பாடலாமா? ஆபகுக்கு தான் தெரிஞ்சது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாம போனாலும், எல்லாமே எதிராக போனாலும், நான் மட்டும் கர்த்தருக்குள் இருப்பேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், ஓ எல்லாமே எதிராக இருந்தாலும், ஆமென் 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 ஆமென். நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி, பிரிந்தாலும், ஓ உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள், களி கூறுவேன். ஓ நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபகுக்கு மட்டுமில்ல பிரியமானவர்களே, ஒரு நாள் திடீர்னு சொல்லி யோபுவின் புத்தகம் 42 அதிகாரம் இருக்குது. யோபு புத்தகத்துல எத்தனை அதிகாரம்? 42 அதிகாரம் இருக்குது. நான் இன்னும் செய்திக்குள்ள வரல. உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு நேரம் தேவை. நல்லா வாசிக்கிறாங்க, அழகா வாசிக்கும் போது கிருபை உண்டாகும். கியாமியா கியாமியான்னு இளையராஜா வாஸ்தா பேய் ஓடுமா? என்ன ஓடாதல்ல. இளையராஜா வாஸ்தா பேய் ஓடுமா? சுகமாகுமா? தாவீது அதை வாசிக்கும் போது மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி ஹீல் ஆகணும். மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி ஹீல் ஆயிட்டு போயிடணும். அப்படிதான் கீபோர்டு வாசிக்கும். நிறைய பேர் வாசிக்கும் போது, ஏன்ப்பா இவ்வளவு சோகமா இருக்கு, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ மன வருத்தத்தில் இருக்கிற? அந்த பேடை நீ வாசிக்கிறியா இல்லை பேடு ஒன்றை வாசிக்குதான்னு தெரியல. என்ன போங்க, ஏதாவது சொல்லு போங்க, ஏதாவது நீங்க சொல்லிட்டு போவீங்க. யோபு கூட இப்படிதான் இருந்தார். 42 அதிகாரம், முதல் 2 அதிகாரம் யோபு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. ஆதங்கம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. ஏன் தெரியுமா? ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவர் 3 விஷயத்தை இழந்தார். ஒன்னு, அவருடைய ஆஸ்தியை அவர் இழந்தார். 2வது, அவருடைய ஆரோக்கியத்தை இழந்தார். 3வது, அவருடைய அடையாளத்தை இழந்தார். இழந்ததுனால ஆதங்கம். ஆண்டவரே, நான் என்ன பண்ண ஆண்டவரே, நான் என்ன செஞ்ச ஆண்டவரே, ஏன் எனக்கு ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே இப்படி, அப்படி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். 2வது, அவருடைய அங்கலாய்ப்பு வெளிப்பட்டுச்சு. 3ஆம் அதிகாரத்திலிருந்து 35ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருடைய அங்கலாய்ப்பு வெளிப்படுச்சு. என்ன அங்கலாய்ச்சாரு? நண்பர்கள் எல்லாம் அவரை விசாரிக்க வந்தவங்க, அவரை ஆறுதல் படுத்த வந்தவங்க, அவரை தூசிக்கிறாங்க, அவரை திட்டுறாங்க, அவரை ஏசுறாங்க. அவர் கூட பேசாமே 7 நாள் இருந்தாங்க. வந்து நலம் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க தூரத்துல உட்கார்ந்துட்டு தலையில புழுதியெல்லாம் போட்டுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து 7 ராத்திரியும் பகலும் யோபு கிட்ட பேசாம அதுக்கு நாசமா போன நீங்க வராமலே இருந்திருக்கலாம். அப்படிதானே? இப்ப நீங்க விசாரிக்கிறங்கிற பேர்ல வந்து சில நேரத்துல பாஸ்டர் கூட இப்ப உடம்பு சரியில்லைன்னா, பாஸ்டர் பார்த்து பாஸ்டர் அப்படின்றவங்கள சேர்க்கவே சேர்க்காதீங்க. பயப்படாதீங்க பாஸ்டர், அடுத்த வாரமே உங்களுக்கு சுகமாகும், நல்லா இருப்பீங்க பாஸ்டர், நாங்க ஜெபம் பண்றோம் அப்படி சொன்னா பரவாயில்ல. பாஸ்டர் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அவர் நினைச்ச ஒரு செகண்ட் தான், 1 minute, ஒரே ஒரு வார்த்தை முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். கதை முடியாது, சுகமாயிரும்ன்ற. நீங்க வேற ஏதாவது கதையை சேர்க்க போறீங்க. ஓகே,
அவருடைய அங்கலாய்ப்பு என்னன்னா, இந்த பக்கம் இருந்து ஒரு நண்பர் வரான். என்ன யோபு ஏன் இப்படி ஆயிட்ட? இல்ல ஐயா, நான் ஒண்ணும் பண்ணல, ஒரு தப்பும் பண்ணல, ஒரு பாவமும் பண்ணல. அப்படி அவரை குறித்து என்ன எழுதிருக்கு? யோபு உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய அங்கலாய்ப்பு. ஒருத்தன் இங்கிருந்து ஈட்டி ஏறிறான், இன்னொருத்தன் அங்கிருந்து ஈட்டி ஏறிறான், ஒருத்தன் இந்த பக்கம் ஈட்டி ஏறிறான், இன்னொருத்தன் இந்த பக்கம் ஈட்டி. 4 நண்பர்களும் அவரை பிடிச்சி வதைக்கிறாங்க. கூடவே கட்டின மனைவி வரையோ செத்து போயா, ஆண்டவரை தூசித்து செத்து போய் ஜீவனை விடுங்கிறார். யோபுனுடைய அங்கலாய்ப்பு வெளிப்படுது. 3ஆம் அதிகாரத்திலிருந்து 35ஆம் அதிகாரம் வரைக்கும் அங்கலாய்ப்பு. முதல்ல என்ன சொன்னேன்? அவருடைய ஆதங்கம். 2வது அவருடைய அங்கலாய்ப்பு. இப்ப 36ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் பார்த்தாரு, யோபு நீ ரொம்ப பேசுறப்பா, இந்த ஆபுக்கு பேசுன மாதிரியே பேசுற, ரொம்ப பேசுற, நீ எதுக்கு இவ்வளவு பேசுற? நீ யோபு நீ ஏன் பேசுற? ஐ ஹேவ் a ரைட்ஸ். என்ன உனக்கு உன்னை சோதிக்க கூடாதா? உன்னை பரீட்சிக்க கூடாதா? உன்னை பழுது பார்க்க கூடாதா? உன்னை செப்பனிட கூடாதா? உன்னை சரி செய்ய கூடாதா? உன்னை சரியான பாதையில திருப்ப கூடாதா? ரொம்ப பேசுற. சரி, நான் பேசிட்டா இப்போ? Can I speak with you? நான் பேசிட்டா உன்னோட? கையை கட்டு, சரியா நில்லு, நான் பேசுறேன். ஆண்டவர் 36ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் யோபு கிட்ட 76 கேள்விகளை கேட்டார். 76 கொஸ்டின், 76 கேள்விகளை கேட்டார். நீ இந்த பூமிக்கு அஸ்திபாரம் போடும்போது நீ எங்க இருந்த? உன் தாயின் கற்பத்துல நீ பிறக்கிறதுக்கு முந்தி எங்க இருந்த? மான்கள் எப்படி குட்டி போடும் தெரியுமா? இப்படி பொண்ணு எங்க விளையும் தெரியுமா? வெள்ளிக்கு புகலிடம் தெரியுமா? இப்படி கேட்க 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 யோபு வாயே திறக்காம சைலண்ட் ஆயிட்டான், அமைதி ஆயிட்டான். முதல்ல அவருடைய ஆதங்கம் வெளிப்பட்டது, 2வது அவருடைய அங்கலாய்ப்பு வெளிப்பட்டது, 3வது சைலண்ட், அமைதி ஆயிட்டார். அமைதி ஆயிட்டார். உன் வாழ்க்கையில அமைதியின் பகுதியை தேவன் காட்டினா நீ பாக்கியவான், பாக்கியவதி. ஆண்டவர் சில நேரம் பேசினாரு, ஆண்டவர் சில நேரம் பேசாம ஆயிட்டார், பேசாம ஆயிட்டார். இயேசுவோ பேசாமல் இருந்தா எவ்வளவு அற்புதமானவா. மியூசிக் வாசிக்கும் போது வாசித்தனே இந்த அழகா இருக்காது, கொஞ்சம் நிறுத்தி மறுபடியும் வாசிச்சா அது அழகு இருக்கும். அன்பானவர்களே, யோபு இப்போ அமைதி ஆயிட்டார். 76 கேள்விகளை ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு, அமைதி ஆயிட்டாரு. உன் வாழ்க்கையில தேவன் உன்னை சைலண்ட் ஆக்குறார்னா ஆண்டவர் உன்னோட பேச ஆரம்பிச்சுட்டார்னு அர்த்தம். ஆண்டவர் உன்னோட இடைப்பட்டார்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மோடு கூட சம்பாசிக்க ஆரம்பித்து விட்டார் என்பதை 1000 மடங்கு உன் வாழ்க்கையில எல்லாமே எதிராக இருக்கட்டுமே. 4வது பகுதி 42ஆம் அதிகாரத்துல இப்போ நீ அமைதி ஆனதுக்கு பின்பு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனோட கடைசி பகுதி என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்துல போய் முடிஞ்சது. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குள்ள போனாங்க. அமைதிக்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிறார். செய்து பள்ளமா, எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் சபையார் பாடணும் எல்லாரும், எல்லாமே எது நடந்தாலும் பரவாயில்ல, யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, யார் தூசித்தாலும் பரவாயில்ல, யார் விலகி போனாலும் பரவாயில்ல, நான் உம்மோட இருப்பேன், நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே
தேவனுக்குள் களி கூறுவே. சேலா, சேலானா இடைவேளைன்னு அர்த்தம். சேலானா கொஞ்சம் நிறுத்தி மறுபடியும் தொடரணும்னு அர்த்தம். சேலானா அமைதியின் இடம், சைலண்ட் பிளேஸ் அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில சேலாவின் அனுபவத்துக்குள்ள வரும்போது சைலண்டா இருக்கணும், அமைதியா 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 இருக்கணும். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, யோவான் புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏறக்குறைய 21 அதிகாரம் அதுல இருக்கு. 21 அதிகாரம் இருக்கு. 21ஆம் அதிகாரத்துல முதல் 10 அதிகாரமும் பின்னால 10 அதிகாரமும் இருக்குது. 11ஆம் அதிகாரத்துல தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் பேச போறேன். பேசுற செய்தி கொஞ்சம் நேரம் தான், நான் கரெக்டா முடிச்சிருவேன். நீங்க பார்க்கறது பார்த்தாவே பயமாக, இந்த ஆளு இன்னும் செய்திக்கே வரலங்கிறான், நீ எப்போ போய் முடிப்பான்னு அவர் பேடுக்காரர் மனசுல ஓடுது. என்னப்பா ஓடுதா ஓடலையா? சரி, ஓகே, 20 minutes I will finish. ஜாக்கிரதையா, சைலண்ட் பிளேஸ். நாளைக்கு 2 வார்த்தை தான் பேச போறேன். சேலா, சேலாவை மட்டும் பிடிச்சிட்டு அடுத்த வார்த்தை ஒண்ணு இருந்துச்சுல்ல, என்ன வார்த்தை? ஏகாயோன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த 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 ரூம்ல இருக்கிறவங்க கை தட்டி பாட மாட்டீங்களா? அந்த ரெக்கார்ட் பண்றவங்க எல்லாம், உங்களுக்கு சேலா இல்லையா? சேலா இருக்குதா இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆதங்கம் இருக்கும், அங்கலாய்ப்பு இருக்கும், அப்புறம் அமைதி இருக்கும், அதுக்கு அடுத்தது ஆசீர்வாதம். சைலண்ட் உங்க வாழ்க்கையில் இருந்தா அடுத்தது ஆசீர்வாதம்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப் அதுதான். இப்ப யோவான் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு சொன்னேன்? 21 அதிகாரம். முதல்ல எத்தனை அதிகாரம்? 2வது 10 அதிகாரம். 11ஆம் அதிகாரத்துல இருந்து நான் இன்னைக்கு பேச போறேன். அந்த பேசுறதுக்கு முன்பு அடுத்த வார்த்தை என்ன பார்த்தோம்? சேலாவுக்கு அடுத்தது என்னது? இகாய். இகாய் என்னன்னா, அத அந்த வாசித்தீங்கல்ல அந்த பகுதியை கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணுங்கன்னு அர்த்தம். தியானம் பண்ணணும், அதோடு கூட நம்மள இணைச்சுக்கிடணும்னு அர்த்தம். இணைச்சுக்கிடணும்னு அர்த்தம். சேலா நிறுத்தின பகுதியை, சைலண்டான பகுதியை கொஞ்சம் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும். நாம ஆராதனைக்கு வந்தா அதை கொடு ஆண்டவரே, இதை கொடு ஆண்டவரே, அதை கொடு ஆண்டவரே, இதை கொடு ஆண்டவரே, இது இல்ல, கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களா இருக்க கூடாது. ஆண்டவரே, என்னை இங்கிருந்து உம்மை பிரியப்படுத்திட்டு நான் போனோம், அவரை சந்தோஷப்படுத்திட்டு போனோம். அதனால்தான் யோவான் புஸ்தகத்துல, யோவான் தான், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தான் இயேசு கிறிஸ்து செய்த 7 அற்புதங்களை இந்த புஸ்தகத்தில் தான் எழுதியிருக்கிறார். 7 அற்புதம், இயேசு கிறிஸ்து செய்த மிகப்பெரிய 7 அற்புதங்கள் இதுல தான் எழுதியிருக்கிறார். இன்னொரு இந்த யோவான் புஸ்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே வாசல் அப்படின்னு நானே நானே நானேன்னு சொல்ற 7 வார்த்தையும் இந்த யோவான் மட்டும்தான் பதிவு பண்ற. சொல்றீங்களா? யோவான் அதிகாரத்தில் எத்தனை, யோவான் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம்? 21 அதிகாரம். முதல் 10 வசனம் 10 அதிகாரம், 2வது 10 அதிகாரம். இப்போ 7 அற்புதங்களும் எதில் தான் இருக்குது? யோவான்ல இருக்குது. நானே அப்படின்னு துவங்குற 7 விஷயமும் யோவான் மட்டும்தான் பதிவு பண்றாரு. அதுல ஒன்று, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு இங்க தான் சொல்றேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு 11:25 வாசிக்கிறீங்களா? 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும். இல்லம்மா, நீ வாசிக்கும் போது என் உயிர் போகுது. இது இப்படிதான் வாசிக்கிறேன். என்னன்னா, நான் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னோட பேசிக் நான் வந்து தெலுங்கு, என்னோட மதர் டேங் வந்து தெலுங்கு. நான் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது முந்தினத்து 5ஆம் தேதி கூட ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஃபாரின்லேருந்து வந்த 2 பேர். நான் சொல்றத பின்னாலே சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். அது தெலுங்கு அந்த பிள்ளை. నేను చెప్పేది నువ్వు చెప్పాలమ్మా, చెప్తానులేయ్యా దానికి ఏమని சொல்லிச்சு. சொல்றையா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிச்சு. சொல்லுமா, என் கூட சேர்ந்து சொல்லு. இன்று முதல் உன்னை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுமா. சார் ఇంకొకసారి చెప్పండి அப்படின்னு சொல்லி.
இன்னொரு முறை சொல்லுங்க. இன்று முதல் உன்னை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுமா. அவ கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுமா. இன்று முதல் உன்னை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். அவ இன்று முதல் கணவராக உன்னை ஏற்று. அம்மா 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 அம்மா, இன்று முதல் உன்னை என கணவர் தான். இன்று முதல் கணவர் இல்ல, முதல் கணவர் இல்ல. அந்த மாதிரி வாசிக்க கூடாது பைபிள். இப்போ வாசிக்கிறீங்களா? இயேசு அவளை நோக்கி, இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய். இப்ப அவர் சொல்றாரு, இந்த யோவான் புஸ்தகத்தில் தான் நானே 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 நானேன்னு சொல்ற 7 விஷயத்தை சொல்றாரு. 7வது ஒன்றிடம் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய். இப்ப கவனிங்க, பாட தெரியும்னா கண்டிப்பா என்ன செஞ்சு ஆகணும்? பாடி காட்டணும். ஆட தெரிஞ்சா என்ன செய்யணும்? ஆடி காட்டணும். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும்னா இப்போ செத்தவனை உயிரோட எழுப்பி காட்ட வேண்டிய ஒரு நேரம் அது. ஆகிய சொன்ன நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் சொன்னார். என்ன இந்த சம்பவம் பெத்தானியாவில் நடக்க போகுது. 11ஆம் அதிகாரம் எங்க சொல்லுங்க? என்னது? பெத்தானியா. பெத்தானியாவில் இயேசுவை நேசிக்கிற அந்த லாசருவுக்கு என்ன வந்துச்சம்மா? வியாதி வந்துச்சா. அதுவும் அவங்க 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 போட்டுக்கிற வார்த்தை என்ன? மரணத்துக்கு ஏதுவான வியாதி. சேர்ந்து சொல்லமா? சத்தமா சொல்றீங்களா? இப்ப என்ன கேள்வி? எங்க இயேசுவை நேசிக்கிறவங்களுக்கு கூட உபத்திரம் வருமா? ஆண்டவரை நேசித்தா பிரச்சனை வருமா? ஆண்டவரை நேசிக்கிறவனுக்கு வியாதி வருமா? வரும்னு இந்த பைபிள் சொல்லுது. கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துமா? வரும். ஆண்டவரை நேசித்தா பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நிந்த வரும், அவமானம் வரும், தோல்வி வரும், அசிங்கம் வரும், கேவலம் வரும், உபத்திரவம் வரும், கண்ணீர் வரும், எல்லாமே உனக்கு வரும். காரணம் நீ இயேசுவை நேசித்தால், தேவனை நேசித்தால், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமும் நன்மைக்கு எதுவாய் முடிய பண்றதுக்கு. நம்ம என்ன நினைப்போம்? இது மரணத்துக்கு எதுவான வியாதி. அவர் சொல்றார், மரணத்துக்கு எதுவான இல்லப்பா, மகிமைக்கு எதுவான வியாதி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கானது. நீ எதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான் நினைக்கிறியோ அதை தேவன் மகிமைக்கு ஏதுவானதாக, அற்புதத்துக்கு ஏதுவானதாக, ஆச்சரியத்துக்கு ஏதுவானதாக அவர் மாற்றுவார். இது நடந்தது எங்க? சத்தமா சொல்லுங்க. பெத்தானியா. பெத்தானியாவில் அவரை நேசித்தவருடைய வாழ்க்கையில இது நடந்துச்சு. நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். யோவான்ல எத்தனை புஸ்தகம் இருக்குன்னு சொன்னேன்? 20. எல்லாரும் வாயத்தர சொல்லுங்க. பாருங்க, 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் வரைக்கும் படிச்சவங்களுக்கு ஒரே வார்த்தையை டீச் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டம். அப்ப பாஸ்டருக்கு ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு உபத்திரம்னு பாருங்க. புதுசா வந்தவங்க இருப்பீங்க, 30 வருஷமா உட்கார்ந்தவங்க இருப்பீங்க, 20 வருஷத்துக்கு முன்னால இருப்பீங்க, படிச்சவங்க இருப்பீங்க, படிக்காத இருப்பீங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாலும் பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்க அவங்களுக்கு தேவையான கொடுத்துருவார். அவர் கொடுத்துருவார். அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அவளெல்லாம் கொடுத்துருவார். சொல்லுங்க, எத்தனை அதிகாரம் சொன்னேன்? 21 அதிகாரம். முதல்ல 10 அதிகாரம், பின்னால நம்ம எத்தனாவது அதிகாரத்தை பார்க்க போறோம்? 11ஆம் அதிகாரத்தில். சரி, இந்த யோவான் புஸ்தகத்தில் 2 ஸ்பெஷல் சொன்னேன். ஒன்று, இயேசு கிறிஸ்து செய்த 7 பெரிய அற்புதங்களும் யோவான் தான் பதிவு பண்றாரு. அடுத்தது 2வது என்ன? நானே அப்படின்னு ஆரம்பிக்கிற 7 விஷயங்களையும் யோவான் பதிவு பண்றாரு. நம்ம இன்னைக்கு எத்தனாவது பார்க்க போறோம்? கடைசியா ஒன்று, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சரி, இந்த வார்த்தை அவர் சொல்ற இடம் எங்கன்னா பெத்தானியாவில். எங்க சொல்றாரு? பெத்தானியாவில். பெத்தானியாவில் இது நடந்துச்சா அப்படின்னா அவங்க ஓடி வராங்க ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, நீர் நேசிக்கிற லாசரு, நீர் அன்பு செலுத்துகிற லாசரு, உம்முடைய சிநேகிதனுக்கு வியாதியா இருக்கிறான், நீங்க உடனே வரணும்னு சொல்லும் போது 6வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவன் வியாதியாய் இருக்கிறதாக கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். பின்னும் 2 நாள் தங்கினார். சைலண்ட், சேலா, இடைவேளை, இகாயோன் நிறுத்தி தியானம் பண்ணார். இதுதான் என்னுடைய செய்தியின் ஆதாரம். பின்னும் 2 நாள் அவர் அங்க தங்கினார். கொஞ்சம் தங்கினார். எங்க மரணத்துக்கு ஏதுவான வியாதின்னு சொல்லி
லாசரு நீ நேசித்தவர், உமக்கு ரொம்ப பிரியமானவர் வியாதியா இருக்கிறார்னு இயேசு கிறிஸ்துகிட்ட சொல்லி அனுப்பும்போது ஆண்டவர் ஓடி வந்திருக்கணுமா இல்லையா? ஓடி வரல பிரியமானவர்களே. அவர் பின்னும் 2 நாள் தாமதம் பண்ணார். சேலா, இடைவேளை. எப்படி ஆபகு புலம்பினாரோ, எப்படி யோபு புலம்பினாரோ, அதே ஒரு புலம்பல் இங்கேயும் என்னங்க இது? ஆண்டவரை நம்பிதானே நாங்க இருந்தோம், அவரை நாங்க எவ்வளவு நேசித்தோம், எவ்வளவு அன்பு கூர்ந்தோம், எவ்வளவு உதவி செய்தோம், எவ்வளவு நாங்க அவரை கவனிச்சோம். இந்த செய்தியை கேட்டு உடனே வரக்கூடாதா? வந்து தொட்டு சுகமாக்க கூடாதா? சரியாக்கிற கூடாதா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பெத்தானியாவில் புலம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க தான் ஆண்டவர் இயேசு இயேசுன்னு ஏதோ பெருசா நினைக்கிறீங்க, இயேசு இயேசுன்னு ஓடுனீங்க, இயேசு பார்த்துக்குவார் நினைச்சீங்க. என்னத்தை பார்த்துக்கிட்டாரு? போய் என்னத்தை கண்ட அப்படின்னு சொல்லி புலம்புற இடம். மரியாவையும் மார்த்தாளையும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஏன் ஏசாமி சொல்லி அனுப்பல? ஏசாமி சொன்னீங்களா இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொன்னீங்களா? ஆமா சொல்லி அனுப்புறோம். எங்க இருக்கிறாராம்? பக்கத்துல தான் இருக்கிற மாதிரி சொல்றாங்க, ஆனா அவர் வரல. இதோ பக்கத்துல தான் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோம். ஏன் இப்ப நாங்க பார்த்துமே ஏசாமி அங்க இருக்கிறாரு, அங்கதான் ஊழியம் பண்ணுகிறாரு, அங்கதான் பேசுறாரு, நீங்க சொன்னீங்களா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் இன்னும் 2 நாள் தாமதம் பண்ண, இன்னும் 2 நாள் தாமதம் பண்ண. உன் வாழ்க்கையில சேலாவின் அனுபவத்தை அனுமதிச்சார்னா நீ பாக்கியவான். ஈகாயோனின் அனுபவத்தை உனக்கு கொடுத்தாருன்னா நீ பாக்கியவான். இப்ப இங்க இன்னும் 2 நாள் தங்கின உடனே அந்த ஊர் என்ன பேசியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த ஊர்க்காரங்க எவ்வளவு பேசி, சின்ன பட்டணங்க, சின்ன கிராமம். எங்க ஏசாமி ஏதோ அங்க பக்கத்துல தான் இருக்கிறாராமா, நீங்க சொல்லி அனுப்புனீங்களா இல்லையா? இல்ல நான் போட்டுமா, இல்ல நான் சொல்லட்டுமா, நான் என்ன போய் பேசிட்டுமா, உடனே கையோட கூட்டு வரட்டுமான்னு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாலும் அவர் எங்க இருந்தாரா? 10ஆம் அதிகாரம் 40வது வசனம். 10ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோர்தானுக்கு அக்கறையிலே, யோர்தானுக்கு அக்கறையில் முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்திற்கு திரும்பி போய், எங்க போயிட்டாரா? சொல்லுங்க, எங்க போயிட்டாரா? ஞான ஸ்நானம் கொடுத்த யோவான். யாருக்கெல்லாம் ஞான ஸ்நானம் கொடுத்தாரோ, யோவான் கையில இயேசு கிறிஸ்து எங்க ஞான ஸ்நானம் எடுத்தாரோ, அங்க பெத்தானியாவுக்கு வர வேண்டிய இவரு இன்னும் அப்படி தள்ளி போயிட்டார். இப்படி வர வேண்டியவரு அப்படி தள்ளி போனார். எல்லாமே எதிராக இருந்தாலும் நீ நினைச்சிட்டு இருக்கலாம், இப்ப வருவார் நினைச்சேன், என் பக்கத்துல வருவார் நினைச்சேன், இப்ப வந்த ஆயிரம் நினைச்சேன், இப்ப முடிஞ்சிரும் நினைச்சேன். இப்படி வருவார்னா அவர் எப்படி போற மாதிரி தெரியுது? அந்த பக்கம் எதிர் திசையில போற மாதிரி தெரியுது. எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான், இதை செய்வாரா, இதை முடிச்சிருவாரா, இதை நடத்துவாரா, இனிமே இப்படி ஆயிருவோம், அப்படி எல்லாமே ஆப்போசிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாரு. இப்படி வர வேண்டிய அவர் ஆப்போசிட்ல போறாரு. ஆண்டவர் இதை செய்வார் நினைச்சா அது வேற மாதிரி போயிட்டு இருக்குது, இப்படி வருவார்னு பார்த்தா அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன். அங்க போய் அங்க தங்கினாரா? யோர்தானுக்கு அக்கறையில முன்னை யோவான் ஞான ஸ்நானம் கொடுத்து வந்த அந்த இடத்துக்கு திரும்ப போய் அங்கே தங்கினாரா? 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். தங்கின இடம் என்ன வாசிக்கலாம். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தன. சத்தமா சொல்லுங்க, பெத்தாபரா. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? என்னது? பெத்தானியா நமக்கு தெரியும். பெத்தாபராவுல போய் தங்கினார். பெத்தாபரானா என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்சம் நிறுத்தி தாண்டின இடம். யோர்தானுடைய இக்கரையில் இருந்து அக்கறைக்கு தாண்டுகிற ஒரு அனுபவம் பெத்தாபரா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில தேவன் ஆண்டவர் திரும்ப எதிர் திசைக்கு போய் பெத்தாபராவிலே தங்கினாராம். பெத்தாபராவினுடைய ஸ்பெஷல் என்ன? பெத்தாபராவினுடைய ஸ்பெஷல் என்ன? ஆண்டவர் பெத்தானியாவுக்கு வர வேண்டிய ஒரு பெத்தாபராவுக்கு திரும்பி போயிட்டாராம். நீ வருவ இப்படி வருவார்னு பார்த்தா அவர் உனக்கு எதிராக போற மாதிரி, எனக்கு உதவி செய்வார்னு பார்த்தா எனக்கு எதிராக இருக்கிற மாதிரி, எனக்கு நன்மை செய்வார்னு பார்த்தா நன்மைக்கு எதிராக போற மாதிரியே உன் கண்ணுக்கு தெரியும். யோபுக்கு அப்படிதான் தெரிஞ்சது. யோபு அப்படிதான் நினைச்சாரு. யோபுனுடைய 4 விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? முதல்ல அவர் என்ன செய்தாரு? ஆதங்கப்பட்டார். 2வது அங்கலாய்த்தார். 3வது அமைதி ஆயிட்டார். 4வது
ஆசீர்வதிக்கப்பட்டார். அது போல இப்ப பெத்தானியாவில் இருக்கிறவருக்கு நேரா எதிர் திசையில போயிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் பெத்தாபராவிலே போய் தங்கினார். பெத்தாபராங்கிறது வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். பெத்தாபரா வாசிக்கலாம். 7:24. கிதியோன் எப்பிராயீம் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானேருக்கு விரோதமாய் இறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் பாருங்க, இந்த பெத்தாபரா புதிய ஏற்பாடுல மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து பெத்தாபராவில தங்கினதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த பெத்தாபராவில் தான் இயேசு கிறிஸ்து மூழ்கி யோவான் மூலமாய் ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்ற போது இப்ப என்ன வருது தெரியுமா? இப்ப என்ன வருது அப்படின்னா, பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் எப்படியா இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். பிரியமா இருக்கு. இவர் என்னுடைய நேசகுமாரன். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து உட்கார்ந்து ஒன்று இணைந்த, ஒன்று சேர்ந்த ஒரு இடம் தான் பெத்தாபரா. இந்த பெத்தாபராவில் தான் கிதியோன் ஏற்கனவே அவர் முற்றிலுமாய் பெத்தாபரான்ங்கிற யோர்தானின் அக்கறையிலே அவர் அமர்ந்திருந்து அங்க நடந்தது. இந்த பெத்தாபருடைய இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா, எலியாவும் எலிசாவும் என்றைக்கு யோர்தான் இரண்டாக பிரிந்ததோ, பிரியும் போது இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் தாண்டி போன இடம் பெத்தாபரா. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எது வரைக்கும் தொடர்ந்துச்சுன்னா, யோர்தானின் இக்கரை வரைக்கும் அடிமைத்தனம். யோர்தானின் அக்கறையிலே பெத்தாபரா. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துமா. அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து ஆசீர்வாதத்துக்குள் போன இடம் பெத்தாபரா. பெத்தாபரா என்றால் இடைவேளை அர்த்தம். சேலா என்றால் இடைவேளை அர்த்தம். இகாயோன் என்றால் அந்த இடைவேளை நேரத்தை தியானம் பண்ணுன்னு அர்த்தம். தியானம் பண்ணுன்னு அர்த்தம். தியானம் பண்ணணும் அர்த்தம். உங்க வாழ்க்கையில ஒரு இடைவேளை தேவன் கொடுத்திருந்தா சைலண்டா இருக்கணும். சினிமா படம் ஓடினே இருக்கும், திடீர்னு எல்லா இமோஷனல் டைம்ல வந்து திடீர்னு சீரியஸ் ஆக்கி டக்குன்னு இடைவேளை இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் கூல் பண்ணுவாங்க, கொஞ்சம் அமைதி பண்ணுவாங்க, கொஞ்சம் சாந்தம் பண்ணுவாங்க. அடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன அந்த இதை உருவாக்குவார். ஆண்டவர் கூட பெத்தானியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை ரொம்ப சீரியஸ் ஆக்கி அவர் எங்க போய் தங்கிட்டாரு? பெத்தாபராவில் போய் தங்கி சீரியஸ் ஆயிருச்சு. மரணத்துக்கு எதுவான வியாதி லாசர் செத்தே போயிட்டா. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, நாரி போயிரும் தெரிஞ்சிச்சு. சாப்டர் க்ளோஸ். அவ்வளவுதாங்க. இனிமே வாழ முடியாது. இனி என்னால ஜெயிக்க முடியாது. இனி என்னால முன்னேற முடியாது. உலகம் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க, ஊரெல்லாம் என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க, எல்லாமே எதிராயிடுச்சு. அப்ப நமக்கு ஞாபகம் வர வேண்டியவங்க எல்லாம் யாரு? 2 ரொம்ப முக்கியமான பேரு. 1 ஆபகு, இன்னொருத்தர் யோபு. எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் எல்லாமே எதிராக உனக்கு இருக்கலாம். சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் தேவனுக்குள். பெத்தானியாவில் இருக்கிறவங்க எல்லாம் இயேசு வருவாரோ அப்படின்னு காத்திருந்தா அவர் திரும்ப போய் பெத்தாபராவிலே தங்கினார். அதுக்குள்ள லாசர் செத்து அடக்கம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஊர் உலகம் எல்லாம் வந்து விசாரிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. தன் சீசர்களோடு கூட இயேசு திரும்ப பெத்தாபராவிலிருந்து திரும்ப அவர் வருவார். பெத்தாபராவிலிருந்து திரும்ப பெத்தானியாவுக்கு வருவார். உன் வாழ்க்கையில எதெல்லாம் உன்னை விட்டு போச்சோ, எதெல்லாம் நீ இழந்தையோ, எதெல்லாம் உனக்கு எதிராக இருக்குதோ அப்படி நீ நினைச்சு அது எல்லாமே திரும்பும்.
எத்தனை பேர் நம்புறீங்க? திரும்ப அவர் பெத்தாபராவிலிருந்து மீண்டும் பெத்தானியாவுக்கு திரும்புவார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது அவருக்கு பிரியமுள்ளவர்களா மாறணும். பெத்தாபராவில் போய் இயேசு தங்கின அவர் 4 நாள் கழிச்சு மீண்டும் பெத்தானியாவுக்கு திரும்பினார். எங்க திரும்பி போனாரோ அங்கிருந்து மீண்டும் திரும்பி உன்னிடத்துக்கு வருவார். எதை நீ இழந்தையோ அதை மீண்டும் திரும்ப உனக்கு தருவார். உன்னிடத்துல எதையெல்லாம் தொலைச்சியோ, எதெல்லாம் மிஸ் பண்றியோ, எதெல்லாம் உன்னை விட்டு கைவிட்டு போச்சோ அதை திரும்பவும் உன்னிடத்துல திருப்புவா. அப்ப செய்ய வேண்டியது சைலண்ட், அமைதி, சேலா, இகாயோ, பெத்தாபரானா திரும்ப அங்கிருந்து தாண்டி செல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அந்த அனுபவம் பெத்தாபராவுக்கு போன இயேசு கிறிஸ்து திரும்ப பெத்தானியாவுக்கு வரணும்னா அவருக்கு பிரியமுள்ளவர்களா மாறும். வசனம் சொல்லுகிறது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியம். இயேசு கிறிஸ்துவ பிரியமானவர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன இடம் எது தெரியுமா? பெத்தாபரா. என்னுடைய நேச, நான் நேசிக்கிற லாசரு, நான் விரும்புகிற நண்பன். பெத்தானியாவிலிருந்து பெத்தாபராவுக்கு போன இயேசு பெத்தாபராவிலிருந்து மீண்டும் பெத்தானியாவுக்கு திரும்ப வருவா. உன் வாழ்க்கை விட்டு விலகி போறது போல தெரியலாம், ஆனா திரும்ப வருவார். அன்பானவர்களே, இப்ப அங்க இவருடைய நேசகுமார், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஜாக்கிரதையா கவனிங்க. ஒரு நாள் தானியேலை பார்த்து, தானியேலே நீ எனக்கு பிரியமானவன். அப்போ என்னன்னா, பிரியமானவர்கள் ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து பதில் உண்டாகும். ஆக இன்னைக்கு இந்த ஆராதனையில நீ அவருக்கு பிரியமுள்ளவனா மாறினா போதும், பதில் உண்டாகும், ஜெயம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். போனது எல்லாம் திரும்ப உன்னை தேடி வரும். உனக்கு எதிரானது எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றுவார். நடந்த பிரியமுள்ளவங்களா மாறும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்கள் 4 வசனங்களை வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்பார். வாசிக்கிறீங்களா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. இல்லம்மா 10 வாசிக்கிறீங்க? 11:1-2 10:1 இருந்து வாசிமா. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கின்றவர் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாயிருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் எப்படி இல்லையா? பிரியமா இல்லை. தேவ பிள்ளையே, இந்த ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய் உன்னை மாற்ற வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய் மாறினால் நீ ஜெபிக்க துவங்கும் போதே பதிலை தேவன் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். நேசகுமாரன் அவர் இவரில் பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்ல போதே மீண்டும் பெத்தானியாவுக்கு திரும்ப பெத்தாபராவிலிருந்து தேவன் வர பண்ணினார். ஜெயத்தை கொடுக்க ஆரம்பிச்சார். அப்ப பெத்தாபராவில இருந்து பெத்தானியாவுக்கு ஆண்டவர் வந்து உன் வாழ்க்கையில அற்புதம் செய்யணும்னா நீங்களும் நானும் அவருக்கு பிரியமுள்ளவர்களா மாறுறதுக்கு ஒரே ஒரு புஸ்தகத்தை மட்டும் சொல்றேன். நிறைய புஸ்தகத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எடுத்துக்கலாமா? 3 விஷயம். நம்பர் 1, முதலாவதாக நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம நம்முடைய மண்ணில் விளைஞ்சது இருக்குல்ல, மண்ணில் விளைஞ்ச எதெல்லாம் இருக்குது சொல்லுங்க. மண்ணில் விளைஞ்சதெல்லாம் நீதிமொழிகள் சொல்லுது இல்ல, உங்களுடைய நிலத்தில் விளைந்த முதற் பலனை எல்லாம் கொண்டு வந்து எங்க கொடுங்க? கர்த்தரை கொடுத்து அவர் என்ன பண்ணணுமா? கனம் பண்ணணும். கடவுளை கனம் பண்றதுக்கு பிரியமானவர்களால மட்டும்தான் முடியும். ஆண்டவருக்கு யார் ஒருவன் பிரியமா இருக்கிறானோ அவன் நிச்சயமாய் ஆண்டவரை கனம் பண்ணுவான். கனம் பண்றதுக்கு முதல் விஷயம் என்னன்னா, மண்ணில் விளைந்ததை கொடுத்து கனம் பண்ணணும். இது நம்பர் 1.
நம்பர் 2, மடியில விளைஞ்சதை கொடுத்து கடவுளை கனப்படுத்தணும். எனக்கு தம்பி இங்க வந்து நின்ன உடனே பாஸ்டர் இல்ல, பாஸ்டர் மகன் இருக்கிறான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலகத்திலேயே இன்றைக்கு பாஸ்டர்ஸுங்க தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொடுக்கறதே இல்லை. 99.9% டாக்டர், என்ஜினியர், நர்ஸ், கலெக்டர் அப்படி ஆக்கிட்டாங்க. மண்ணில் விளைஞ்சதை கொடுக்க தெரிஞ்ச நமக்கு மடியில விளைஞ்சதை கொடுக்க தெரியணும். மண்ணில் விளைஞ்சதை கொடுத்து கடவுளை கனப்படுத்தணும். 2வது, மடியில விளைஞ்சதை கொடுத்து கடவுளை கனப்படுத்தணும். இது 2வது. 3வது, மனதில் விளைஞ்சதை கொடுத்து என்ன செய்யணும்? தேவனை கனப்படுத்தணும். மனசுல விளையணும். மனசுல விளைஞ்சாதான் கொடுக்க முடியும். மனசுல விளையனா கொடுக்க முடியாது. மனசு நிறைஞ்சு விளைஞ்சிருந்தனா கொடுக்கிற சுபாவம் கிட்ட இருக்கும். கிவிங் நேச்சர். அப்ப மண்ணில் விளைஞ்சதை கொடுக்க தெரிஞ்ச நமக்கு மடியில் விளைஞ்சதை கொடுக்கணும். மடியில விளைஞ்சதை மட்டுமல்ல, நம்முடைய மனசுல விளைஞ்சதை கொடுத்தா அவங்க யாருன்னா உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் எப்படி ஆயிராரா? பிரியமாயிருக்கு. ஏன்னா இவர் எனக்கு பிரியமானவன். பிரியமானவனா மாறுற இடம் பெத்தாபரா. பிரியமானவர்களா மாறக்கூடிய இடம், மாத்துகிற இடம் சேலா. அதை எப்படி மாறணும்னு சொல்ற இடம் ஏகாயோ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஒரே ஒரு புஸ்தகம் எல்லாம் திறந்துக்கலாமா? ஒரு முறையாவது பைபிள் திறந்துருவோம். யோவான் 3 யோவான் முடிக்கிறேன். 5 minutes. எழுந்து நிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிக்கலாம். 3 யோவான். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. அந்த ரெக்கார்டிங்ல இருக்கிறவங்க கூட பைபிள் எடுத்துக்கோங்க. கீபோர்டு வாசிக்கிறவங்க, பேட் வாசிக்கிறவங்க, சேர்ந்து மொத்தம் இதுல இங்கிலீஷ் பைபிள்ல 15 வசனம் இருக்கும். தமிழ் பைபிள்ல 14 வசனம் இருக்கும். ஒரு வசனத்தை 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகே, முதல் வசனம் எல்லாரும் பைபிள் திறந்துட்டீங்களா? சரி, வாசிக்கலாமா? முதல் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறது. கவனிங்க, என்ன பாருங்க. எத்தனை பேர் லெட்டர் எழுதிருக்கீங்க? லெட்டர் எழுதுனவங்க எழுதாத உங்க முகத்தெல்லாம் பார்த்தா எழுதாத மாதிரியேவா இருக்கு. பழைய ஆளுங்கெல்லாம் லெட்டர் எழுதிருப்போம் இல்ல? இப்போ SMS, வாட்ஸ்அப், இமெயில் போயிருச்சு. லெட்டர் எழுதுன அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? லெட்டர் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? என்னன்னு தான் எழுதுவீங்க. பிரியமுள்ள நல்லா எழுத மாட்டோம். எப்படி ஆரம்பிப்போம்? அன்புள்ள அம்மாவுக்கு, அன்புள்ள அப்பாவுக்கு, அன்புள்ள அண்ணனுக்கு, அப்படிதான் எழுதணும். இப்போ வேற மாதிரி ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அன்புள்ள அப்படின்னு தான் வரணுங்க. த ரைட் டிரான்ஸ்லேஷன் வந்து எப்படி எழுதணும்? இப்போ சேர்ந்து வாசிக்கலாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி எழுதுகிற அன்புள்ள காயுவுக்கு எழுதுகிறது ஆகுது அப்படின்னு வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான இல்ல அன்புள்ள காயுக்கு எழுதுகிறது ஆகும். சரி, இப்போ 2வது வசனம் தானே நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம். இதுதானே கல்யாணம் பண்ணா, காட்சி பண்ணா, யாரை பண்ணாலும், எல்லார் வீட்டுக்கு போனாலும் இந்த வசனத்தை வாசிக்கிறது. இந்த வசனத்தை இது எல்லாருக்கும் சொல்ற வசனம் இல்ல. அதுக்காக தான் சொல்லி முடிக்கிறேன். இது எல்லாருக்கும் பேசுற வசனம் இல்ல, எல்லாருக்கும் பேசுற வசனம் இல்ல, எல்லாருக்கும் சொல்ற வசனம் இல்ல. அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? இப்போ எப்படி தொடங்குது? பிரியமானவனே. போதும். என்னன்னு தொடங்குது? 5வது வசனம் பிரியமானவனே. 11வது வசனம் பிரியமானவனே. எங்க ஒரு போஸ்ட் கார்டு தான். போஸ்ட் கார்டு மாதிரி இருக்கிற ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல 3 இடத்துல முதல் வசனத்தோட சேர்த்தா எத்தனை முறை? 4 முறை. என்ன எழுக்குது? எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன். பாருங்க, எங்க இந்த பிரியமானவங்கிற வார்த்தை ஆரம்பிச்சது? பெத்தா பராவில். பிரியமானவனே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை யாரு? தானியேலை பார்த்து, எனக்கு நீ மிகவும் பிரியம். பிரியமானவங்க ஜெபிக்க தொடங்கினா பரலோகம் அசைக்க ஆரம்பிச்சிடும். பிரியமானவர்கள் என்ன இருந்தாலும், பெத்தாபராவுக்கு போன மாதிரி இருந்தாலும் மீண்டும் பெத்தாபராவிலிருந்து திரும்ப வர பண்ணுவார். வந்தாதான் அவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும்
ஜீவனும் நிரூபிச்ச இடம் எங்க? பெத்தானியா. எங்கிருந்து வந்ததுனால? பெத்தாபராவரம். இப்போ இங்க ஒரு மூப்பனுக்கு எழுதுறாரு. சபையில 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஒன்று சேர்ந்து வாசிக்கலாம், 9வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ள. தியோத்திரேப்பு ஒரு மூப்பன், ஒரு நல்ல இடம் சொல்றாரு. நான் எவ்வளவு பெரிய சீனியர் தெரியுமா, இந்த சர்ச்சில் எவ்வளவு பெரிய முக்கியமான ஆளு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாரும் என்ன பேச மாட்டேங்கிறாங்க. தியோத்திரேப்பு பெருமையின் உச்சம், முதன்மையின் உச்சம். எல்லாத்திலையும் முதல்ல இருக்கணும் விரும்புறது, எல்லாத்திலையும் முதல்ல இருக்கணும் விரும்புது. பைபிள்ல சொல்லப்பட்ட இயேசுவினுடைய உபதேசத்துக்கு டெக்ட் அகைன்ஸ்ட் தெரியுமா? உன்னை கூப்பிட்டா எங்க போய் கீழே உட்காரு, தன்னை தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்வாரு? ஆனா தியோத்திரேப்பு எப்பவுமே முதன்மையா இருக்க விரும்புகிறேன், முதன்மையா இருக்க விரும்புறவன். 2வது யாரையும் ஏற்றுக்கொள்ளல, யாருக்கும் உதவி செய்யல. அப்படி உதவி செய்யறவங்களையும் தடுத்து நிறுத்துறது. 10வது வசனம் யாரோ ஒருத்தர் வாசிங்க. ஆனபடியினால் நான் வந்தால் அவன் எனக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வான். அவன் இப்படி செய்து வருகிறது போதாமல் நான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பாருங்க, தியோத்திரேப்பு இந்த சபையில இருக்கிறாரு. சபையில இருந்தா நிறைய பேருக்கு அகைன்ஸ்டா மாறுறாரு, எதிரா மாறுறாரு, புறம் பேசுறாரு, தேவையில்லாத பேசி தொலைக்கிறாரு. அப்படி இருந்த நேரத்தில் அந்த சபையில இன்னொரு மனுஷன், 12வது வசனம், தேமேத்ரியு, போதும், தேமேத்ரியுன்னு இருப்பாங்க. சபையில 2 விதமான குரூப். ஒன்னு தியோத்திரேப்பு இருந்தாங்க, 2வது தேமேத்ரியு. அவங்க சபைக்காக உழைக்கிறது, ஓடுறது, செய்யறது, எல்லாவற்றையும் செய்யறாங்க. இப்ப இவங்க எல்லாரையும் மிஞ்சி ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் தான் காயு. சொல்லுங்க, அவர் பேர் என்னது? காயு. சத்தமா சொல்றீங்களா? காயு. இன்னொரு முறை சொல்லுங்க, காயு. நான் ஏற்கனவே 3 விஷயம் சொன்னேன். ஒன்னு, மண்ணில் விளைஞ்சத கொடுத்து யாரை கனப்படுத்தணும்? தேவனை கனப்படுத்தணும். 2வது, மடியில் விளைஞ்சதை கொடுத்து தேவனை கனப்படுத்தணும். 3வது, மனசுல விளைஞ்சதை கொடுத்து கனப்படுத்தணும். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல தேவன் எப்படி இருக்காரா? பிரியமா இருந்தாராம். அப்படி பிரியமான காயுக்கு இந்த கடிதம் எழுதும் போது, இப்போ இந்த காயு யாருன்னா, வந்த பிரச்சனைங்க, போராட்டம், இந்த எல்லா நேரத்திலையும் அந்த ஊழியத்துக்கு உறுதுணையா இருந்தாங்க, பக்கபலனா இருந்தாங்க. பரவாயில்லையா, நாங்க பார்த்துக்கிறோம் ஐயா, நாங்க இருக்கிறையா, நாங்க பிள்ளைங்கய்யா, நாங்க செய்வையா, நாங்க பண்ணுவோன்னு காயு அங்க இருக்கிற மூப்பனா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டபடினால இப்போ யோவான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. எழுதும் போது 2வது வசனம் வாசித்து முடிச்சலாமா எல்லாரும் சேர்ந்து? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க. மறுபடியும் இன்னொரு முறை சொல்லாமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். யாருக்கு மட்டும்தான் இந்த வசனம் பொருந்தும்? பிரியமானவன். யார் பிரியமானவங்களா மாற முடியும்? மண்ணில விளைஞ்சதை கொடுத்து கனம் பண்ணவங்க. 2வது, மடியில விளைஞ்சதை கொடுத்து கனம் பண்ணவங்க. 3வது, மனதில் விளைஞ்சதை கொடுத்து எப்படி மாறிட முடியும் அவருக்கு? பிரியமா. அப்ப இந்த மாசம் முழுவதும் அவருக்கு பிரியமுள்ளவர்களா நம்ம மாறணும். பிரியமுள்ளவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார். தானியேலே, நீ எனக்கு பிரியமானவன் ஜெபிக்க துவங்கின போதே நான் பதில நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அதுக்கு நடுவுல என்ன வரும்? பெத்தா பரா சேலா எகையா. கண்களை மூடி பைபிள் எல்லாம் கீழே வச்சுட்டு கரங்களை உயர்த்தி அவனுடைய சமுத்திரம் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு தேவனுடைய கிருபை எல்லாரும் மனசார உங்களோட கூட கடவுள். ஒருவேளை உன்னுடைய அங்கலாய்ப்பு தேவனுக்கு தெரியும், உன்னுடைய ஆதங்கத்தை தேவன் அறிந்திருக்கிறார், உன்னுடைய அமைதியான பகுதியை தேவன் அறிவித்திருக்கிறார். 4வது, அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆரம்பிப்பார்.
ஆசீர்வாதத்தை துவங்கிறதுக்கு முந்தி, ஆசீர்வாதங்களை உனக்கு அருள்வதற்கு முந்தி அமைதியாய் இருக்க தேவன் வைக்கிறார். கரங்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த 11 மாதமும் என் வாழ்க்கையில பெத்தாபராவின் அனுபவம், சேலாவின் அனுபவம், பெத்தானியாவின் அனுபவம். ஆனா நீங்க என்ன அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என்ன அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. என் சூழ்நிலை உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் தேவைகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. தேவ பிள்ளை, இந்த 11 மாதமும் நீ ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் பிரியமுள்ளவர்களா இருந்தீங்கன்னு அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்துல ஆண்டவர் உன்னை மிக துல்லியமாக, தீர்க்கமாக உன்னோடு கூட அவர் பேசின அனுபவங்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சு, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்துக் கொள்வோம். அவர் நல்லவர். உன் வாழ்க்கையில தேவன் அனுமதித்த பெத்தாபராவுக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஒருவேளை பெத்தானியாவிலிருந்து பெத்தாபராவுக்கு அவர் போயிருந்தால், பெத்தாபராவிலிருந்து தேவன் மீண்டும் திரும்ப வருவார். உன்னை அவர் சந்திப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை விடுவிப்பார், உனக்கு தம்முடைய தயவு செய்வார். ஆண்டவரே சொல்லுங்க, கர்த்தாவே நீ நல்ல. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், ஓ, உயிர் நண்பன் என்னை விட்டு திரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன். நல்ல தேவனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில சேலாவின் அனுபவம், எங்கள் வாழ்க்கையில இகாயோனின் அனுபவம், எங்கள் வாழ்க்கையில பெத்தாபராவின் அனுபவம், எங்கள் வாழ்க்கையில பெத்தாபராவிலிருந்து திரும்ப வந்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று மீண்டும் திரும்ப வந்து நிரூபித்த ஆண்டவர். இது மரணத்துக்கு ஏதுவானதல்ல, தேவனுடைய மகிமைக்கு ஏதுவானது என்பதை நீர் வெளிப்படுத்துறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றே எப்போது உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நாங்கள் மாற, பிரியமுள்ளவர்களாய் ஜீவிக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்வீரா. உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்மை பிரியப்படுத்த, அன்றே எங்களுடைய மண்ணில் விளைந்ததை கொடுத்து நாங்கள் கனப்படுத்த, எங்கள் மடியிலே விளைந்ததை கொடுத்து உம்மை கனப்படுத்த, எங்கள் மனதிலே விளைந்ததை கொடுத்து கனப்படுத்தி உமக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் பிதாவே.